சாப்பிடுமா செல்லுக்குடி? இரு. இன்னைக்கு நம்ம வீட்ல சிக்கன் நீ யார்கிட்ட போய் கொட்டடிச்சிட்டு வந்தா? நான் யார்கிட்டயும் சொல்லலையுமா. உண்மையை சொல்லு. யார்கிட்ட போய் வளர்னா? அட போம்மா. நில்லு. கேக்கேம்ல. எவட்ட போய் கொட்டடிச்சிட்டு வந்தா? விடுமா, நான் தான் சொல்லியம்ல, நான் யார்கிட்டயும் போய் சொல்லலன்ட்டு. நீ கீதா கிட்ட போய் சொல்லிருக்கா. கீதா போய் உங்க மைனி கிட்ட சொல்லிருக்கா. அதான் உங்க மைனி இந்த மலக்குலயும் வந்து ஒரு கிண்ணம் நிறைய சிக்கன் வாங்கிட்டு போறா. நான் எப்படி கீதாட்ட சொல்ல முடியுமா? கீதா தான் 2 நாளா ஊர்ல இல்லையே. ஊர்ல இல்லையா? ஆமா, அவாவி அம்மா வீட்டுக்கு போய் 2 நாள் ஆகுது. பிறகு அவ எப்படி எங்க மைண்ட் போய் சொல்லிருப்பா? போய் சொல்லாத. ஓ மேல சத்தியமா உமா, அவ ஊர்ல இல்ல. 2 நாள் முன்னாடி பாம்போல போன் பண்ணி எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், பஸ் ஸ்டாப்க்கு போனோம்னு சொன்னா. நான் தானே அவளை கொண்டு போய் பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணேன். பஸ் வர வரையும் நின்னு அவளை பஸ்ல யார்த்து விட்டுலாம் இங்க வந்தேன். பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் விட்டியா? நம்பலனா என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல போய் பாரு. மிஸ் யூ கீதான்னு நேத்து எடுத்து செல்ஃபியை போட்டிருக்கேன். உனக்கு என்ன தைரியம் இருந்தா அவளை போய் டிராப் பண்ண போயிருப்பா. போயிட்டு நீ இன்ஸ்டாகிராம்ல மிஸ் யூ கீதான் போட்டதை யாங்கிட்டயே இவ்வளவு தைரியமா சொல்லுவா? உமா விட்டுருமா, மன்னிச்சிருமா. தொப்பி கலட்டி காட்டும். கீதா திருப்பி பார்த்தான்னா பாத்துருவோம். காய்கறி அம்மா, காய்கறி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், பாவக்காய், உருளைக்கிழங்கு, வாங்கம்மா வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. வாங்கக்கா, என்ன காய்கறி வேணும்? நல்ல வேளை நீங்க வந்தியன்னே. மழை பெஞ்சிட்டே இருந்தா எங்கிட்டா போவா காய்கறி வாங்கன்னு நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன 1 கிலோ தக்காளி தாங்கனே. அப்புறம் இந்த பாவக்காய் எவ்வளவு? பாவக்காய் 1/2 கிலோ 30 ரூபாம்மா. அடேங்கப்பா. இந்த பாவக்காய்க்கு வந்திருக்க விலைய பாத்தியா மினி? இந்த காயை ஒருத்தரும் விரும்பி கூட திங்க மாட்டாவ. அது 30 ரூபா 1/2 கிலோவா? ஆமாக்கா, எங்க வீட்ல எல்லாம் பாவக்காய் வச்சோன்னு வைங்களா, எங்க மாமியார் மூஞ்சி கோணிட்டு போயிரும். பாவக்காய்க்கு இந்த நிலைமைன்னா மத்த காய்கறில விலை தங்கத்துக்கு மேல போயிரும் போல இருக்கு. என்ன உருளைக்கிழங்கு எவ்வளோனே? 60 ரூபா கிலோமா. கடவுளே, எல்லா விலையும் கேட்டாலே எனக்கு நெஞ்சோலி வந்துரும் போல இருக்கே. ஏன்னே இப்படி கொள்ள விலை சொல்லுதிய? நான் என்ன வேணும்னே விலை குட்டியாமா விக்கேன். தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கலாக்கா, புது காய்கறி வரத்தே இல்ல. நிறைய அங்க இங்க மாட்டிக்கிட்டு அதனாலதான் விலை கூடி போச்சு. இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமே. சரிம்மா, 5 ரூபா குறைச்சு வேணா எடுத்துக்கிடுங்க. ஆனா அதுக்கு மேல குறைக்க முடியாது, கட்டுப்படி ஆகாது பாத்துக்கிடுங்க. சரிண்ணே, 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, 1 கிலோ வெங்காயம், 1 கிலோ தக்காளி மட்டும் போடுங்க. போதும் இன்னைக்கு. என்ன நாத்து காய்கறி எல்லாம் வாங்க வந்திருக்கா? புதுசா இருக்கு. ஏன் மினி இப்படி கேக்கா? அவ வீட்டுல சமையல் பண்றதுக்கு காய்கறி வாங்கிட்டு போவாளா இருக்கும். ஏக்கா, எங்க நாத்து சமையல் பண்றதுல அதிசயத்துல ஒண்ணு. அது இந்த உலகத்துல 8வது அதிசயம் இருக்குன்னு சொன்னா அது சேர்த்துக்கிடலாம் நம்ம. அதான் கொஞ்சம் இதா கேட்டேன். கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. என்ன உங்ககிட்ட அவகேடோ இருக்கா? என்னம்மா காடவா? இது காய்கறி கடைமா. இந்த காடை கௌதாரி எல்லாம் கிடைக்காது. இந்த பாரு, வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் இது வேணா கிடைக்கும். இது வந்து வாங்கிட்டு போ. நீ காடை கேக்கலனே, அவகேடோ கேட்டேன். அவகேடோ நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? அவகேடோனே, அவகேடோ. மினி உமா என்ன கேக்கா? அவளெல்லாம் கண்டுக்கிடாதீங்கக்கா, சும்மா பீத்திட்டு இருக்கா. அப்படி சொல்றியோ? ஏம்மா அப்படிலாம் ஒண்ணும் என்கிட்ட இல்ல. என்கிட்ட இருக்கிறத வேணா வாங்கிட்டு போ. என்னண்ணே நீங்க? சரி, ஆபரேஷன் இருக்கானே. என்ன ஆபரேஷனா? ஆபரேஷன் இல்லனே, ஆபரேஷன். ஆபரேஷன். ஏக்கா, இந்த பிள்ளை என்னக்கா கேட்டுக்கிட்டு இருக்கு? என்கிட்ட இருக்கிற காய்கறில ஏதாவது வாங்கிட்டு போக வேண்டியதானே? ஏதோ ஆபரேஷனு, ஏதோ காடை என்னெல்லாமோ சொல்லுதக்கா. என்ன நீங்க இருங்க, நான் கேக்கேன். என்ன நான் திடீர்னு அவகேடோ ஆபரேஷன்ல இங்க வந்து கேட்டுட்டு இருக்கா? என்ன செய்ய போறா? அண்ணி, நம்ம சாப்பிட்ட காய்கறிலாம் அவ்வளவு சத்து இல்ல நீ. இந்த ஆபரேஷன், இந்த அவகேடோ இதுல தான் சத்துகள் இருக்கு. அதத்தான் சரி அதை சாப்பிடலாமேன்னு வாங்கலாம்னு வந்தேன். அதை விட ஒரு புது டிஷ் ஒன்னு பார்த்தேன் நீ. ஆபரேஷன் வச்சு அதை ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன். நான் சமையல்ல எவ்வளவு முன்னேறலாம்னு பார்த்தாலும் சமையலுக்கு தேவையான பொருட்களே இந்த ஊர்ல கிடைக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணேன்? நீ கையை இப்படியே எல்லாரும் சேர்ந்து கட்டி போட்டுட்டியே. அது உன் கையை கெட்டி போடல, வெட்டி போட்டிருக்கணும் பாத்துக்க. என்னண்ணே நீங்க சும்மா விளையாட்டு பண்ணிக்கிட்டு? ஏம்மா காய்கறி வேண்டாமா? என்னண்ணே நீங்க அவுட் இட்டுட்டா இருக்கீங்க. நான் கேக்குற ஒரு காய்கறி உங்ககிட்ட இல்ல. நீங்க வச்சிருக்க இந்த காய்கறி வச்சுலாம் எனக்கு சமையல் பண்ண தெரியாது. நான் ஒரு இன்டர்நேஷனல் செஃப் ரேஞ்ச் குக் பண்றவா. எனக்கு தேவையான இன்டர்நேஷனல் ப்ராடக்ட் உங்ககிட்ட இல்ல. அதனால தற்போது நான் சமையல் வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன். என்னைக்கு நீங்க அந்த பொருள்லாம் கொண்டு வரீங்களோ அன்னைக்கு நான் சமையல் ஆரம்பிக்கிறேன். சரி, சமையல் இருந்து நான் வெட்டு எடுக்கிறேன். ஏம்மா அந்த பிள்ளை என்னமா புலம்பிட்டு போகுது? என்ன அவ அப்படிதான் விட்டுருங்க. என்ன எனக்கு 1 கிலோ தக்காளி, 1 கிலோ வெங்காயம், அப்புறம் இந்த பாவக்காய் அது ஒரு 1/2 கிலோ தாங்கண்ணே. தாரேம்மா. மினி நீ தானே சொன்னாங்க மாமியாருக்கு பாவக்காய் பிடிக்காதுன்னு. பிற பாவக்காய் வாங்கிட்டு இருக்கா? அதுக்கு பிடிக்கலக்கா, அதனால தான் வாங்கிட்டு இருக்கேன். நீங்க வேற. மினி நீலா பிறகு அது ஆடுற ஆட்டத்துக்கு இப்படி ஏதாவது பண்ணாதான் உண்டு. இந்தாங்கக்கா. தாங்கனே. என்ன இந்த வீட்டுக்கு போய் துட்டு எடுத்துட்டு வரேன். என்ன சரிக்கா. ஏம்மா நீங்க கவர் கொண்டு வந்து இல்லாமா? என்கிட்ட கவர் முடிஞ்சு போச்சு. இல்ல நான் கவர் கொண்டு வரல. ஏதாவது இருந்தா பாருங்களா, உங்க கவர்லயே தாங்க. இப்ப வீட்டுக்கு போய் எல்லாம் எடுத்துட்டு வர முடியாதுனே. இல்லையக்கா, என்கிட்ட கவர் தீந்து போச்சு. இந்த அந்த அக்காட்ட கொடுத்த மத்தியில அவ்வளவுதான் இருந்து. என்ன நீங்க இப்படி சொல்றிய? சரி, உங்ககிட்ட ஒரு கூடையில போட்டு தாங்க. வீட்டுல போய் காய்கறி வச்சுட்டு துட்டு எடுத்துட்டு வரேன். வரும்போது உங்க கூடையும் கொண்டு வந்துடுறேன். அது எப்படிமா? வீட்டுக்கு போய் ஒரு கவர் எடுத்துட்டு வாங்களா? ஏன்னே ஒரு கூடையை நம்பி தர மாட்டீங்களா? எத்தனை வருஷமா இங்க வந்து போயிட்டு இருக்கிய? அதுக்கு இல்லம்மா. என்ன கூடை தாங்க, இல்லன்னா அந்த வசந்தாக்காவை கூப்பிட்டுருவேன்.
அன்னைக்கு டேஸ்ட் பேக்கேன்னு உங்க கொய்யா பழத்தெல்லாம் தின்னாவல்ல, இன்னைக்கு வந்து திருப்பி டேஸ்ட் பேக்க எங்க இருந்து பொருள் எல்லாம் எடுத்துட்டு போட்டு. ஏம்மா நீ நல்லா இருப்பா, உனக்கு கையெடுத்துக்க முடியும், நீ கூட கொண்டு போயிட்டே கொண்டு வா. அந்த அம்மாவை மட்டும் கூப்பிட்டாதம்மா, நீ உயிரே எடுத்துரும். இன்னைக்கு வியாபாரத்துக்கு எடுத்து விட்டுறோம்மா. அந்த பையன் இருக்கட்டு. வீடியோ பாருங்க, படத்தை அள்ளுங்க, போட்டு என் கேள்வியில கேட்டலாமா? முதல் கேள்வி, நாத்துவின் கணவர் ராஜேஷ் யாரை பஸ் ஸ்டாப்பில் டிராப் செய்தார்? திரும்ப கேட்கிறேன், நாத்துவின் கணவர் ராஜேஷ் யாரை பஸ் ஸ்டாப்பில் டிராப் செய்தார்? இரண்டாம் கேள்வி, வீடியோவில் காமிக்கப்பட்ட பாவக்காயின் விலை என்ன? இரண்டாம் கேள்வி, வீடியோவில் காமிக்கப்பட்ட பாவக்காவின் விலை என்ன? சொந்தங்களே, ரெண்டு கேள்விக்கான பதிலும் நம்ம வீடியோக்குள்ள தான் இருக்கு. வீடியோவை முழுசா கவனமா பாருங்க. கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. பணத்தை வெல்ற வாய்ப்பு பாருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா